தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இதனை ஏற்கவே முடியாது, ஜனாதிபதி அனுராதரடி. பண்டிகை கால விசேட நிவாரண பொதி மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். யாழில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு நபர் தப்பியோட்டம். யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்களால் விபரீதம், ஒருவர் கொடூரமாக கொலை. கொழும்பு வீதியில் விபத்துக்குள்ளான கொள்கலன் லொரி, கடும் போக்குவரத்து நெருக்கடி. கிரான்பாஸ் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் ஒருவர் கைது. துறைமுகத்தில் சிக்கியுள்ள 400 வாகனங்கள் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்திற்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார். வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல், தகமையுள்ள நபர்களை அரசு சேவைக்கு ஈர்த்துக்கொள்ளல் மற்றும் அரசு சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 6 முறைகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை 15,000 ரூபாவினால் அதிகரித்தல், மேலதிக நேர கொடுப்பெனவு அதிகரித்தல், விடுமுறை நாள் கொடுப்பெனவு அதிகரித்தல், 80% வீதத்தினால் வருடாந்த சம்பளம் அதிகரித்தல், முழுமையான சம்பள அதிகரிப்பிற்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல் மற்றும் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை அதிகரித்தல் என்பவற்றை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் அதிகளவானவர்களால் பாராட்டப்படுவதாகவும் அது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் ஜனாதிபதியிடம் கூறிய அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்க பிரதிநிதிகள் தாதியர் சேவையில் தற்போது காணப்படுகின்ற பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததோடு அவற்றுக்கு துரித தீர்வு பெற்றுக்கொள்ள தருமாறும் கோரியுள்ளனர். பண்டிகை காலத்தில் அசஸ்ம கொடுப்பெனவுக்காக எதிர்பார்த்துள்ள 8 லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கும் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பாதீடு தொடர்பான இன்றைய குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1000 மில்லியன் ரூபாய் நிதி 1500 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதே நேரம் நாம் 5000 ரூபாய் பொதியொன்றை 2500 ரூபாவுக்கு வழங்க உள்ளோம். அந்த வகையில் அசுசுவைக்காக எதிர்பார்த்துள்ள 8 லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்குவோம். அதற்காக லங்கா சதோச நிறுவனம் வழங்குனர்களிடம் விலை மனு கோரி நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நாட்டரிசி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, டின்மீன், சிவப்பு சீனி, கோதுமை மா, சமபூசா மற்றும் சோயா உள்ளிட்ட 15 தொடக்கம் 17 கிலோகிராம் எடையுடைய உணவுப் பொருள் பொதியொன்றை நாங்கள் வழங்குவோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ் தெல்லிப்பளையில் நேற்றைய தினம் கைது செய்ய சென்ற போலீசார் மீது சந்தேக நபர் ஒருவர் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். குறித்த சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தெல்லிப்பளை போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றுள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது கொட்டனால் தாக்குதல் நடாத்தியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபரை தேடி தெல்லிப்பளை போலீசார் வலை வீசி வருகின்றனர். யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
குறித்த யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான காணொலியொன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் கடந்த 10ஆம் தேதியன்று அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இதன்போது குறித்த யூடியூபரை இன்று வரை விளக்கமறிய வைக்குமாறும் நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரியில் வீட்டின் உரிமையாளர் ஒருவர் கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெல்மடுள்ள போலீஸ் பிரிவின் மெத்தேகங்கொட பகுதியில் உள்ள வீட்டை உடைத்து பொருட்கள் திருடப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 58 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் நேற்று காலை கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவர் பிறவி குறைபாடுள்ளவர் எனவும் தனது சகோதரின் வீட்டிற்கு அருகிலுள்ள அறையில் தனியாக வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்தவரின் சகோதரர் காலையில் விழித்தெழுந்த போது வீட்டின் முன்னால் உள்ள மரத்தில் உயிரிழந்த நிலையில் சகோதரர் கட்டப்பட்டிருந்ததை கண்டுள்ளார். அவரது கைகள் மற்றும் கழுத்து துணியால் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளன. கொல்லப்பட்டவரின் அறையில் இருந்த தங்கம் மற்றும் படம் காணாமல் போனதாக அவரது சகோதரர் முறைப்பாடு செய்துள்ளார். நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ரத்தினபுரி பிரதான வீதியில் எகலியகுட பகுதியில் மதுபான போத்தல்கள் ஏற்றிச் சென்ற கொள்கலன் லொரியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வளைவு ஒன்றில் வேகமாக சென்றபோது கொள்கலன் லொரி கவிழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் ஏராளமான மதுபான போத்தல்கள் சாலையில் விழுந்து நொறுங்கியுள்ளன. இதன் காரணமாக தற்போது அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டிரான்பாஸ் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக செயல்பட்டதாக கருதப்படும் ஒருவர் போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். டிரான்பாஸ் போலீசார் பிரிவுக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகே நேற்று குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பட்டியைச் சேர்ந்த 26 வயதுடைய ஒருவரே புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் தற்போது வெளிநாட்டில் உள்ள முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான இசாரா லக்மால் எனப்படும் சேதுபதி கசுனுக்கு ஆதரவாக இந்த நாட்டில் போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தும் முக்கிய நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 400 வாகனங்கள் விடுவிக்க முடியாத சூழலில் இருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகளே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களும் தர ஆய்வு அறிக்கைகள் ஒரு நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளன. வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி தர பரிசோதனை அறிக்கைகளை பெறக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த நிறுவனம் இல்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்குவது இன்றியமையாதது எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.